ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இப்போது ஏஜிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வயதாகிறதுனால வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒருத்தவங்க பிரச்சனைகள் இல்லாத சந்தோஷமான முறையில் வாழ்கிறது, வயதான பிறகும் வாழ்கிறது அப்படின்றது எதெல்லாம் பொறுத்து இங்கே பார்த்திங்கன்னா, ஒன்று அவருடைய வாழ்க்கையை உடல்நிலை பாதுகாத்து நன்றாக கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து நோய்களற்று வாழ்வது. மூன்றாவது சந்தோஷமாக வாழ்கிறது. சிலர் ஞாபக மறதி அல்லது ரொம்ப கவலையோடு வாழ்கிறது, துக்கத்தோடு வாழ்கிறது, இதெல்லாம் அவங்க வாழ்ந்தால் கூட அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்காது. அதே போல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், சக்ஸஸ்ஃபுல் ஏஜிங் பொறுத்த வரைக்கும், ஹெட்ரோஜெனிசிட்டி ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பல அற்புதமான விஷயங்களை வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கலாம். சில நேரங்களில் சில கஷ்டங்களை கொடுக்கலாம், பல அற்புதமான சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுக்கலாம், புதிய புதிய விஷயங்களை வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏஜிங்கில் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு உறுப்பு சிறுசாகவும் இருக்குது சார், சீக்கிரம் வெளியேறிடுது. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. சரிங்க. உறுப்பு சிறிதாக இருக்கிறது பெருசாகிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குங்க. ஓகே. ஒன்று ஹார்மோன்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹார்மோன்கள் கொடுக்கலாம். ஆணுறுப்பில் போடக்கூடிய சில ஷாக் வேவ் தெரப்பி, என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தெரப்பி எல்லாம் இருக்குது. வேக்யூம் செக்ஷன் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது, இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. விந்து முந்துதல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது விந்து முந்துற மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமும் நடக்கும்னு நீங்கள் நம்ப வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காமல் நன்றாக இருக்கலாம். அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி விந்து முந்துதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உலகத்தில் 70% பேர் சீக்கிரமாக விந்து வெளியேற்றுறாங்க. அதற்கு நிறைய நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்குது, சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதை நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரோட ஆலோசனைக்கு போங்க, முற்றிலுமாக சரி பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போது வயதாகிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது இந்த படம் பார்த்திங்கன்னா, ஒன்று எலும்புகள் தேய்மானம் வரலாம், ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வரலாம், அதே முட்டி தேய்மானம் வரலாம், அதே மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் எலும்புகளில். வேறு நிமோனியா போன்ற காய்ச்சல்கள் வரலாம், கல்லீரலில் பாதிப்பு வரலாம், சிறுநீரகம் கிட்னிஸ் பாதிக்கப்படலாம், மூளையில் அவங்களுக்கு இரத்தப்போக்கு குறையலாம், இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைந்து போய் ஹார்ட் அட்டாக் வரலாம், சர்க்கரை வியாதி வரலாம், கேன்சர் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஞாபக மறதி வியாதி வரலாம், பார்க்கின்சோனிசம், எம்பைசீமா போன்ற நோய்கள் வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். மயிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், நான் மேரேஜ் 12 வருஷம் சார். சரி, டெய்லி உணவு வச்சுக்கலாம்ல? டெய்லி வச்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. டெய்லி செக்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை சார். சரி சார், எந்த பிரச்சனையும் இல்லை, டெய்லி நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த ஏன் ஒருத்தருக்கு வயதாகிறது, இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படம் இது. ஒன்று செல்லில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது, டெலிமேர் அது ஷார்டன் ஆகுது, சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல. டிஎன்ஏல டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி பல்வேறு ஃபங்க்ஷனில் என்னென்ன பிரச்சனை வருது, க்ரோத் வளர்ச்சி குறைகிறது, உடம்பில் பல்வேறு மாற்றங்கள், வளர்சிதை மாற்றங்களில் ஏற்படுகிறது. ஸோ என்னென்ன பண்ணலாம், இதை எப்படி மாற்றலாம் நம்ம? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், என் பேர் முகமது ரஃபீக். ரஃபீக், சொல்லுங்கள். சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், டெய்லியும் உங்கள் ப்ரோக்ராம் கண்டிப்பாக பார்க்காம தூங்குறது இல்லை சார். நன்றி ரஃபீக், சொல்லுங்கள். சார், இப்போ செக் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கிரம் வெளியேறுது. சரிங்க.
பட் அதுக்கு என்ன மோட்டிவ் தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி நீங்கள் கீழே படுத்து மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்கிறீங்களா? இல்லைங்க சார், அப்படியே நார்மலாக அவங்க கீழே இருப்பாங்க, நான் மேலே இருப்பேன், அவ்வளோதான். மாற்றி பண்ணுங்கள். எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி பண்ண முடியும்? ஒரு தடவை நீங்கள் கீழே படுத்துங்க, அவங்க மேலேருந்து செக்ஸ் பண்ணட்டும். ஒன்று, ஓகே. அவங்கள தூண்டிக்கிட்டே இருங்க, செக்ஸே பண்ணாதீங்க. அவங்க பல முறை உச்சகட்டம் அடைந்து போதும்னு சொல்கிற வரைக்கும் தூண்டிக்கிட்டே இருங்க. உங்கள் நாக்கு வச்சு பண்ணலாம். சார், இது இந்த டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் அப்படின்றாங்களே, கண்டிப்பாக லேகியம் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இது மாதிரி யூஸ் பண்ண ஏதாவது எஃபெக்ட் வருமா? எந்த எஃபெக்டும் வராது. இதெல்லாம் முழுமையாக ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டு ஆபத்தில்லைன்னு நிரூபிக்கப்பட்ட மருந்துகள் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அதனால் சாப்பிடலாம், ஒரு தப்பு வராது. ஓகே சார், ஓகே. சரி, இப்போது நீங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. ஏஜிங் பற்றி பல்வேறு விஷயங்களை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த படங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். இன்னும் 2030 உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட வயது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 65 வயது வரை 20% பாப்புலேஷன் 65 வயது வரைக்கும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும்? எத்திக்கல் பிரச்சனை, மெடிசின், மருத்துவமனைகள், போதுமான மருத்துவமனைகள், மருத்துவ வசதிகள் அதிகமாக தேவைப்படும். சமுதாயத்திற்கே ஒரு ஃபைனான்ஷியல் சோர்ஸஸ் அதிகமாக தேவைப்படும். நிறைய பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார தேவைகள் அதிகமாகும். உலகத்தில் என்றைக்கும் விட இன்றைக்கு மக்கள் அதிக நாட்கள் உயிரோட ஆரோக்கியமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது புதிய புதிய விஷயங்களை, சந்தோஷங்களை, புதிய புதிய பிரச்சனைகளையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ரெடி ஆகணும். அதனால தான் இதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. முதல்ல நாம் ஏஜை பற்றி என்ன நார்மல் அப்படின்னு நினைக்கிறோமோ, என்ன வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சாதாரணமாக நடக்குதோ அதை நார்மல் ஏஜிங், ப்ரைமரி ஏஜிங்னு சொல்கிறோம். ஆனால் செகண்டரி ஏஜிங்னு எதை சொல்கிறோன்னா, ஒருத்தர் எளிமையாக நோய்வாய்ப்படுற மாதிரி இருந்தால் அதை செகண்டரி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஏஜிங்கில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறத நீங்கள் படத்தில் பார்க்க முடியும். ஒன்று இதிலேயே உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வயது, என்வரான்மெண்ட்டில் வரக்கூடிய மாற்றங்கள், ஜெனட்டிக்காக இருக்கிறது, இப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸ் அவங்க ஏஜிங்கில் சில பேர் இளம் வயதிலேயே வயதானவர்கள் மாதிரி உடம்பும் மனதும் மாறிடுறத பார்க்குறோம். சில பேர் வயதானாலும் இளமையாக இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு ஜெனட்டிக், அவங்க ஜீன்ஸில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள், அவங்க வளரக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், சேலத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இல்லை சார், எனக்கு மேரேஜ் இப்போ அந்த குழந்தை பிறந்து ஒரு 20 days ஆச்சுது. சரிங்க. நார்மல் டெலிவரி தான். சரிங்க. நேற்று செக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஆனால் அது செக்ஸ் வச்சா அடுத்து ப்ரெக்னென்ட் ஆயிருமா எப்படி சார்? அது கொஞ்சம் பயமாக இருக்குது. 20 நாள் செக்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஒரு 3 மாதம் 4 மாதங்களில் அப்படியா சார்? கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. அது கூட பொதுவாக ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 6 மாதம், 1 வருடத்துல எல்லாம் அவங்க எப்போ வேணாலும் ஆகலாங்க. அதில் என்ன ரிஸ்க்குன்னா, 6 மாதம் 1 வருடத்தில் அவங்களுக்கு கருமுட்டைகள் உருவாகி வெடித்து வெளியே வரலாம். தீட்டு வர்றதுக்கு முன்னாலே கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு கொஞ்சம் கருத்தடை முறைகளை பயன்படுத்துங்க. 20 நாள்ல எல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அது ஒன்றும் பண்ணாது. ஒரு 3 மாதங்களுக்கு மேலே தான் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதுவும் 6 மாதம் 1 வருடத்துல எல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நீங்கள் பின்னால் காண்டம் மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வாழ்க்கை முறைகளை முக்கியமாக மாற்ற வேண்டும். ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை முறையை நம்ம கடைபிடிக்கிறதன் மூலமாக நீண்ட நாள் வாழ முடியும். அதே மாதிரி ஆணா பெண்ணான்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். பல நாடுகளில் பெண்கள் நீண்ட நாள் வாழ்கிறாங்க. ஜப்பான் போன்ற நாடுகளில் பெண்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் பெண் குழந்தைகள்லேருந்து பெண்கள் வாழ்நாள் குறுகியதாக இருக்குது. ஏன்னா பல காரணங்களால் அவங்களுக்கு எதிரான வன்முறையும் பல பிரச்சனைகளாலேயும் அவங்க சீக்கிரமாக உயிரிழக்கிறாங்க. இந்த விஷயங்கள் முக்கியம். அதே மாதிரி ஃபங்க்ஷன். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ
ஹலோ வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வடபள்ளியிலேருந்து ராஜா பேசுகிறேன் சார். ராஜா சொல்லுங்கள். இல்லை சார், எனக்கு வயசு வந்து 27 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் சார். ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியல சார் கை பழக்கத்தை. கைப்பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த யாரும் உங்களுக்கு சொல்லலையே, யார் சொல்கிறாங்க அப்படி? அப்படிங்களா சார்? இல்லை பயமாக இருக்குது அதனால். பயப்படாதீங்க. சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயங்க. அதில் பயப்படுறதுக்கோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதை இயல்பாக எடுத்துக்கோங்க. அதை பற்றி குற்ற உணர்வோ பயமோ இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. கவலைப்பட வேண்டாம். ஏஜிங் பொறுத்த வரைக்கும் வயதாகிறதுனால ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா அந்த படம் பார்க்குறீங்க. ஒன்று வந்து ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டிரான் போன்ற ஹார்மோன்கள் பெண்களுக்கு குறைகிறது. அதனால் என்னென்னா பெண்ணுறுப்பு வந்து தின்னாயிடும். அதில் 8 லேயர் இருக்கும், 6லேருந்து 8 லேயர் வரைக்கும். அது வந்து வயதாக அது ரொம்ப தின்னாயிரும். பெண்ணுறுப்பில் வரக்கூடிய செக்ரீஷன்ஸ் குறைஞ்சிரும். பெண்ணுறுப்பில் வந்து இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி யூட்ரஸ் வந்து ரொம்ப கீழே ப்ரொலாப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். யூட்ரஸ் பெண்ணுறுப்பு வழியாக கொஞ்சம் கீழே அடியரங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். மார்பகங்கள் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து விந்து உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். செக்ஸ் ரெஸ்பான்ஸ், ஒரு இளம் வயதில் தொட்டவுடனே செக்ஸுக்கு ரெடி ஆயிடுவாங்க. வயதான பிறகு நிறைய தூண்டுதல் தேவைப்படும் ஆண்களுக்கு செக்ஸில். அதே மாதிரி விந்து பைகள் வந்து சின்னதாகவும் ஃபேர்மாகவும் சின்னதாக மாறிடும், ஃபேர்மாக இருக்காது, சாஃப்டாகிடும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து என்ன மாற்றங்கள் வருது? ஆண்களுக்கும் பெண்களுக்குமே செக்ஸுடைய விருப்பம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் செக்ஸ் பண்ணுறதுனால என்ன லாபம் இருக்குது? வயதானவர்கள் வந்து செக்ஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மசில் டோன், இரத்த ஓட்டமெல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி கால் கை குடைச்சல், காய்கல் வலி எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக அவங்க செக்ஸில் ஈடுபடும்போது அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மன அளவில் அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வருது? பல நேரங்களில் வந்து தங்களை வந்து யாரும் கவனிக்கலை, தங்களுக்கு அன்பு செலுத்தலைன்ற மாதிரியான ஒரு டிப்ரெஷன் வரலாம். வயதானவர்களுக்கு ஒரு மன உளைச்சல், தங்களை மதிக்கலைன்னு நினைப்பு வரலாம். அதே போல் ஒரு கொஞ்சம் உடல் நோய்வாய்ப்படும் போது இறந்து போவோன்னு பயம் வரலாம். நம்மளால் சரியாக வேலைகள் செய்ய முடியாது, நடக்க முடியாது அப்படின்ற பயம் வரலாம். அதே மாதிரி வலி தாங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பயம் வரலாம். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? ஒன்று வந்து கூட இருக்கிறவங்க பெற்றோர்களுடைய இந்த பிரச்சனையில் கவனமாக கேளுங்க, அமைதியாக ஆதரவாக அன்பு காட்டுங்க, அவங்கள புரிந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, முழுமையான சப்போர்ட் கொடுங்க. ஒரு 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 வயதாக என்ன கன்ஃபியூஷனும் ஒரு குழப்பமும் வயதானவர்களுக்கு வந்துடும். இது எப்படி தெரியும்? ஆறு சைன் தெரியும் குழப்பம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு. அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வேலூர்லேருந்து குமார் பேசுகிறேன். குமார் சொல்லுங்கள் சார். எனக்கு 20 வயசு ஆகுது சார். சரிங்க. இன்னும் எனக்கு மீசா தாடியெல்லாம் வளரல சார். சரிங்க. கை காலில் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் முடி இருக்கு. இது நிறைய பேர் ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்குனால இந்த பிரச்சனை சொல்கிறாங்க. இருக்கலாம். உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. விந்து பைகளுடைய சைஸ் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள். செக்ஸாலஜி மருத்துவர் ஆர் யூராலஜிஸ்ட் யாராவது ஒருத்தரை பாருங்கள். ஓகே. விந்து பைகள் நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க, ஹார்மோன்கள் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இல்லை இது கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு வெளியே இருந்து இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்க முடியும்.
சரி பண்ண முடியாது சார். 100% சரி பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே சார். அதான் சரி சார். பண்ண முடியாதுன்னு ஒரு ப்ராப்ளமே இன்றைக்கி இல்லைங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இப்போது ஒருத்தர் குழப்பமாக டிஸ்ஓரியன்டாக இருக்கார், வயதானவர்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. ரெண்டாவது, அவங்க பேரே கூட தெரியாமல் இருக்கலாம், நம்ம பேர் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு. மற்றவங்கள அவங்க அவங்களால தெளிவாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் எங்கேயாவது நடந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எங்கே இருக்குது, வீடு எங்கேன்னு மறந்துடுவாங்க. நேரம் எங்கே, எந்த இடத்துல இருக்கும், என்ன நேரம் இதுன்றதெல்லாம் ஓரியன்டேஷன், அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் சம்மந்தம் இல்லாமல் யாரோ கூட தனிமையால் பேசிகிட்டு இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கூட பேசுகிறதா நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கலாம், நடக்காத ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நினைக்கலாம், தன் சுத்தம் பேணாமல் இருக்கலாம், தவறாக யூரின் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். துபாயிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் துபாயிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேருங்க? என் பேர் குணசேகரன். குணசேகரன், சொல்லுங்கள். அது எனக்கு வயசு 35 வயசு சார். சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லுங்கள் சார். சுயன்படுத்தி இங்கே நான் துபாயில் இருக்கும்போது சுயன்படுத்தி ஈடுபடும் போது விந்து வெளியேறும் போது வலி ஏற்படுது சார். சரிங்க. சரி, அது 2 மாசமா இருக்கு. வலி ஏற்படுகிறது, அதனால அது சரியா தப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த விந்து வெளியே வரும்போது முன்னாடி அந்த மாதிரி இல்லை சார். இப்போ 2 மாசமா சிவன் அந்த வலி இருக்கு. எனக்கு குழந்தைகள் இருக்கு சார். அதாவதுங்க, குற்ற உணர்வோடு நீங்கள் சுய இன்பம் பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகள் வரலாங்க, வலி வரலாம், வேறு பிரச்சனைகளும் வரலாம். முதல்ல சுய இன்பத்தினால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு ஒரு குற்ற உணர்வோடு இருக்காதீங்க. இது ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இல்லை, இதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா மருத்துவரை வேணால் செக் பண்ணிக்கோங்க, பார்த்து செக் பண்ணுங்கள். இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பொதுவாக சுய இன்பத்தை பற்றிய குற்ற உணர்வு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். சூரியனுக்கு கீழே இருக்க எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வரும். தலைவலி, உடம்பு வலி, ஆணுறுப்புல வலி அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த குற்ற உணர்வை மட்டும் நீங்கள் நீக்கிட்டு இது இயல்பானதுன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருங்க சார்? ராஜன். ராஜன், சொல்லுங்கள் சார். சார் அதுக்கு விந்து பை இல்லைங்களா? 2 பக்கமும் இல்லை. இல்லை, ஆமாம், விந்து பை இல்லையா? ம். அது ஏற்கனவே ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். சரிங்க. ஆனால் உயிரணு இல்லை. அந்த விரையிலேருந்து எடுத்தாங்க, அதில் உயிரணு இருக்குது. பட் அங்கே வெளியிலேருந்து வரலைங்களா? சரி. அப்புறம் அதுக்கப்புறம் நான் இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எது வழி இருக்கா? விரையிலேருந்து எடுக்கும்போது விந்தணு இருந்ததுன்னா விரையிலேருந்து திரும்ப விந்தணு எடுக்கலாம். இக்ஸி என்ற முறையில் உங்கள் மனைவனுடைய கருமுட்டையை வெளியே எடுத்து ஒவ்வொரு கருமுட்டைகளையும் ஒரு விந்தணுவை செலுத்தி கருவாக்கி கருவை கர்ப்பப்பையில் வச்சு குழந்தை பெற்றுக்கலாம். அதுதான் சார். இல்லை, அதுதான் எனக்கு தெரியல அதை பற்றி. நானும் பெங்களூரும் போயிட்டு வந்துட்டேன். அங்கே தான் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணேன். எந்த ஊர் நீங்கள்? நான் சேலங்க. சரிங்க. அதாவது இன்றைக்கு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணலாம். விந்து இருக்குன்னு யாரோ சொன்னதா சொன்னீங்க. ஆமாம் சார், உள்ளே இருக்கு, இருந்து எடுத்தாங்க அந்த இதில். அதை வச்சு நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். கண்டிப்பாக முறையில் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். விந்து பையில் விந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக குழந்தையோட போக முடியும், ஒரு பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. இக்ஸி என்ற முறை பல முறை நம்ம அந்த வீடியோ காட்டியிருக்கோம், எப்படி அதை எடுப்பாங்க, எப்படி அதை குழந்தை பேரோடு நீங்கள் போகலான்றதை பல முறை வீடியோ காட்டியிருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நம்ம எப்படி அதை பண்ணுறதுன்னு இன்னொரு முறையும் பார்க்கலாம். ஸோ இப்போ சில நேரங்களில் ஒருத்தருக்கு டெம்பரவரியாக குழப்பம் வருது, மனதில் தெளிவாக இல்லைன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கும்? ஒன்று மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம், மனப்பதட்டம், அல்லது ஆல்கஹால் போன்ற போதைப் பொருட்கள்னால இருக்கலாம், கிட்னி டிசீஸ்னாலே வரும், கல்லீரல் பாதிப்பு, ஏதாவது சாப்பிட்ட மாத்திரைகள்னால அப்படி இருக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ.
ஹலோ வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கோல்பேட்டிலேருந்து மகேந்திரன் பேசுகிறேன் சார். மகேந்திரன் சொல்லுங்கள் சார். ஆதியில் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா சித்திரையில் தான் குழந்தை பிறக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படியா? இல்லை சார், எனக்கு அப்படிதான் சொல்றாங்க. சித்திரையில குழந்தை பிறந்திருக்கு. அப்ப நீங்க ஆடியில வந்து நீங்க வந்து விதை போட்டதுனாலதான் இப்படி வந்து உங்களுக்கு சித்திரையில பிறந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களே. சரி, சொல்லிட்டு போறாங்க. அதாவதுங்க, நீங்க செக்ஸ் வச்சு கர்ப்பமான தேதியிலிருந்து 9 மாதங்கள் கழிச்சு குழந்தை பிறக்குங்க. 9 மாதங்கள், ஒரு 4-5 நாட்கள் கழிச்சு குழந்தை கர்ப்பமாகி டெலிவரி ஆகும். அதனால 10 மாதம் கணக்கே வராது. மொத்தத்தில் 9 மாதங்களும் சில நாட்களும் தான். 9 மாதம் சில நாட்கள். ஆமாம், இவ்வளோ தான் வரும். 360, அதாவது அந்த நாட்கள் வந்து அவ்வளோதான் வரும். 10 மாதங்கள்னு வராது. அதான் லாவணியிலையும் நாங்கள் தொடங்கினோம் செக்ஸ் இது. சரி, இவங்க வந்து நீங்க வந்து ஆடியில நீங்க விதை போட்டனால இப்படி சித்திரையில பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க 10 மாத கணக்கு பார்ப்பாங்க. 10 மாதம் இல்லை, 9 மாதம் தான் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. 40 வாரங்கள்ங்க. 40 வாரங்கள். 10 மாதம் என்பது சரியில்லை, 40 வாரங்கள் தான் சரி. 40 வாரங்கள் தான். ஆமாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் குழப்பமாகறீங்க? எப்படியோ குழந்தை பிறந்தாச்சு இல்லை உங்களுக்கு, ஏன் கவலைப்படுறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூர தள்ளிடுங்க. யாராவது சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன? சரி சார், இந்த செக்ஸில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுறதுன்னா எப்படி சார்? நீங்கள் நிறைய ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம், ஒன்றும் இல்லை. டெய்லி செக்ஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு முறைக்கு மேலேயும் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. நீண்ட நேரங்கள்னா எதாவது எக்ஸசைஸ் எதுவும் பண்ணணுமா சார்? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் செக்ஸ் பண்ணுறதை நிறுத்தி பண்ணலாம். நீங்கள் கீழே படுத்து மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லலாம். இன்னும் ஸ்குவீஸ் பண்ணலாம் ஆணுறுப்பை. இப்படி பல்வேறு டெக்னிக் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். சரி, வேறு என்னென்ன நோய்களில் இந்த மனக்குழப்பம் வரும்? ஒன்று கை கால் விழுகிறது, இரத்த நாளங்களில் வந்து அடைப்பு, அதே மாதிரி ரத்தம், மூளைக்கு போகிற ரத்தம் வந்து டெம்பரவரியாக கொஞ்சம் குறையிறது, மூளை சில நேரம் டிமென்ஷியான்னு ஞாபக மறதி நோய் வர்றது, இதனால் பல பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப ஹை ஃபீவரில், அதே மாதிரி ரொம்ப தண்ணியே குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் கம்மியாகிறது, இதனாலெல்லாம் கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி ஞாபக மறதி நோய் இருக்குது, அல்சைமர் டிசீஸ்னு. இவங்களுக்கு நேற்று நடந்தது இன்றைக்கி ஞாபகம் இருக்காது. ஒரு கையில் இருந்த பொருள், சாவி எங்கே வச்சோம், கண்ணாடி எங்கே வச்சோம், இப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருப்பாங்க. ஞாபக மறதி நோய், அல்சைமர்ஸ் டிசீஸ். இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோயில் ரொம்ப முக்கியமான நோய் வந்து அல்சைமர்ஸ். இதில் என்ன மாதிரி இருப்பாங்க ஆரம்ப கட்டத்தில்? அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஓட்டேலேருந்து கணேசமூர்த்தி சார். கணேசமூர்த்தி சொல்லுங்கள். லைக் சார், ஏஜ் வந்து 40 years ஆகுது சார். சரிங்க. இன்னும் 10 daysல 41 ஆக போகுது. ஓகே, வெரி குட், சொல்லுங்கள். அது இல்லை சார், இந்த ஏஜ் வந்து கரெக்டான ஏஜா இல்லை எவ்வளோ நாள் வரைக்கும் செக்ஸ் வச்சுக்கலாம்னு கேட்டேன். வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸ் வைக்கலாங்க, சாகிற வரைக்கும் செக்ஸ் வைக்கலாம், 90 வயசுலேயும் வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் கொள்கிறோம். சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக இன்பம் அடைகிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து. ஒரு ஏஜுக்கு அப்புறம் குறைச்சிக்கலாமான்னு கேட்குறேன். குறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களால் முடிகிற அளவுக்கு செக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொல்கிற பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். மெமரி லாஸு, உங்கள் டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாம் குறையும். ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸ் வச்சு. 11:30 ஆகிடுது சார். சரிங்க. 11:30 மேலே செக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா என்ன? எல்லாரும் கேட்கலாமா சார்? ஒரு டைம் குறைச்சிக்கலாமா? குறைக்க வேண்டியதில்லை, நல்லா செக்ஸ் வச்சுங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணலாமா, டெய்லி பண்ணலாமா? டெய்லியும் பண்ணலாம். சரி, தேங்க்யூ சார். ஓகே. ஸோ அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லி ஞாபக மறதி வியாதி எப்படி வருது? முதல்ல அவங்களுக்கு ஞாபகம் சரியாக இருக்காது, மெமரி லாஸ். மூடு, பர்சனாலிட்டி சேஞ்சஸ் வந்துடும், மன அழுத்தம் வந்துடும், பிரச்சனைகளை தீர்க்கிறதுல குழப்பம் வந்துடும். எங்கே இருக்கிறோம், யார் கூட பேசுகிறோம், என்ன நேரம், இதெல்லாம் குழப்பம் வந்துடும் அவங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வயதாக நைட் ஆனாலே கொஞ்சம் பதட்டம் வந்துடும். சில நேரம் மூடு சந்தோஷமாக இருப்பாங்க, சில நேரம் துக்கமாக இருப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எடை கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கும், குறையும் அடியும், அந்த மாதிரியாக இருக்கும். சில நேரங்களில் நடக்காத விஷயம் நடந்ததா நினச்சிக்குவாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது துணைக்கு இருக்க வேண்டியது இருக்கும் எந்த நேரமும்.
கொஞ்சம் இந்த அல்சைமர்ஸ் கொஞ்சம் லேட்டாக ரொம்ப அதிகமான பிறகு டோட்டலாக அவங்க எங்கே இருக்கிறோன்னே அவங்களுக்கு டிஸ்ஓரியன்டட், யார் கூட இருக்கோம் எங்கே இருக்கிறோன்னே தெரியாது, மற்றவங்களோட பேசவே முடியாது, அந்த வார்த்தைகள் கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மோஷன் யூரின் கூட பெட்லேயே போகிற மாதிரி ஆயிடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. நன்றாக பேலன்ஸ் டயட்டு சாப்பிட்டா கூட வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கோமாவுக்கு போயிடலாம் அவங்க சில நேரம் இந்த வியாதி கண்டினியூ பண்ணும்போது. இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை முதியோர்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க, அதை எப்படி தடுக்கிறதுன்ற பற்றி தொடர்ந்து பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.